அண்ணாவிற்கு எதற்காக யானையின் முகம் கிடைத்தது தாயே? கணேசனை நான் எனது கைகளால் உருவாக்கிய பிறகு இது நடந்தது மானசா. உன் தாயிடம் செல்லலாம் வா. நான் இங்கு நிற்கும் வரை தங்களால் உள்ளே செல்வதற்கு இயலாது. அதன் பிறகு கணேசன் கஜானன் நல்ல ஆரம்பத்திற்கான அர்த்தமாகிவிட்டான். அந்த அழகான நாட்களை என்னால் மறக்க முடியாது தாயே. கைலாயத்தின் 4 திசைகளிலும் விழாவை அனைவரும் உற்சாகமாக கொண்டாடினார்கள். அனைத்து தேவர்களும் அசுரர்களும் கணேசனுக்கு ஆசீர்வாதம் வழங்க வந்தார்கள். இதற்கு முன்பு இவ்வாறான ஒரு நிலை கார்த்திகேயன் பிறந்த பிறகு இருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள். உணர்ச்சி வசத்தில் நான் சற்று அதிகமாகவே பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். நான் ஒரு முட்டாள். நான் கூறியதை தவறாக எண்ணாதீர்கள். இல்லை, இதில் தங்களின் மீது எந்த தவறும் இல்லை. என்ன நிகழ்ந்தது மானசா? ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது? தாயே, கணேசனையும் கார்த்திகேயனையும் அனைவரும் உங்களின் வாரிசு என்று கூறுகிறார்கள். ஆனால் என்னை கைலாயத்தை தவிர வேறு யாருக்கும் நான் தங்களின் மகள் என்று தெரியாதல்லவா? என்ன மானசா இது? இதுதான் காரணமா? ஆகட்டும், இதுதான் உனது விருப்பம் என்றால் நான் கைலாயத்தில் ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்கிறேன். அந்த விழாவிற்கு அனைவரையும் அழைக்கலாம். அந்த விழாவில் அங்கு வரும் அனைவரிடமும் நான் பெருமையாக நீ எனது மகள் என்று கூறுகிறேன். உன்னுடைய மரியாதையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தாய் பார்வதியும் மகாதேவரும் உன்னை புதல்வியாக நினைக்கின்றார்கள். அதற்காக உனது ஆசைகளை அவர்களிடம் கூறக்கூடாது. நீ உன்னை தேவர்கள் போல் நினைக்காதே. நாம் நாகங்கள். நாம் இந்த விழாவை நடத்தாவிட்டால் மானசா மனவேதனை அடைவாள். அவள் ஒரு நாகக்கன்னி என்பதால் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நினைப்பாள். அப்படி அவள் நினைப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மானசாவை கைலாய குடும்பத்தின் ஒரு அங்கமாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை உன்னை அவளிடமிருந்து விலக்கிவிடும் கௌரி. தமையனே, தாங்கள் எதற்காக நான் தாய் பார்வதியிடமிருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீ அதை தவறாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னுடைய தகுதி என்னவென்பதை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். தாய் உன்மேல் மிகுந்த அன்பாக உள்ளார்கள். தாயே என்னிடம் கூறியுள்ளார்கள் நான் சிறப்பு வாய்ந்தவள் என்று. நான் ஒரு நாகக்கன்னியாக இருந்தால் என்ன? இதனால் உண்மை மறைந்திடாதே. எனக்குள் மகாதேவர் மற்றும் பார்வதி தேவியின் சக்திகள் அடங்கியுள்ளன. இது மட்டுமல்ல, தாய் பார்வதி என்னிடம் இன்னொரு விஷயமும் கூறினார். கைலாயமே நான் கிடைத்ததில் சந்தோஷத்தில் உள்ளது என்று கூறினார். தமையனே, நான் ஒன்றும் அறியாத சிறுமி அல்ல. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். மகாதேவா, மானசா நாகக்கன்னிகையாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுதும் அவளுக்குள் குழந்தைத்தனம்தான் இருக்கிறது. அவளுடைய ஆசை என்னவென்றால் அனைவருக்கும் அவள் நம் மகள் என்பது தெரிய வேண்டும். சரி, இதுதான் உனது ஆசை என்றால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் பலமுறை ஒரே செயலுக்கு பலவிதமான பிரதிபலன்கள் உருவாகும் வாய்ப்பிருக்கும் கௌரி. மானசா கைலாய குடும்பத்தில் ஒருத்தி என்பதை
மற்றவர்களும் அறிய வேண்டும் என்ற உற்சவம் மேற்கொள்ள எண்ணுகிறாய். நீ நிகழ்த்தவிருக்கும் உற்சவத்தின் மூலமாக அவள் அடைய விரும்புவது வேறு கௌரி.